அரசாங்கத்தால முடியாதுன்றாங்க. அப்புறம் தடை செய்யும் எப்படி கேட்க முடியும்? முறைப்படுத்துறதாங்க நம்ம கேட்க முடியும். முடியாத ஒரு விஷயம் முறைப்படுத்தவும் முடியாதுன்னு அரசு சொல்றாங்க. இல்ல சார், செய்ய முடியாதுன்னு முறைப்படுத்த முடியாதுன்னு முறைப்படுத்தும் சட்டத்தோட ஆர்டர் போட்டு நீங்க அமல்படுத்துறீங்க. எஃப்சிபிசியா எழுதுறீங்க. ட்ரிங்கர் எல்லாம் பார்த்துருப்பீங்க. சீட் பெல்ட் பண்ணலாம். அரசு நினைச்சா எதை வேணா செய்யலாம். அப்ப அரசு நினைச்சா ஒரு தனியார் நிறுவனம் இவ்வளவு தப்பு செஞ்சுட்டு இருக்கு. ஒரு நிறுவனம் ஒரு செயலாளர் சொல்லியும் அலுவலகத்தை ஆரம்பிக்கல சென்னையில அப்படின்ற பிரச்சனை இருக்கு. அதை தொடர்ந்து பேசஞ்சருக்கும் பிரச்சனை இருக்கு, தொழிலாளர்களும் பிரச்சனை இருக்கு. எல்லாம் தெரிஞ்சு மீண்டும் மீண்டும் அது இயங்கிக்கிட்டே இருக்குல்ல. அப்ப அரசு கிட்ட தடை செய்யணும்னு கேட்டாலும் தடை செய்யாதுன்னு நீங்க ஒரு முன்முடிவுக்கு வந்துட்டீங்கல்ல. அப்பயே நீங்க எதுவுமே நடக்காது. எந்த தொழிலையும் பாருங்க, தொழிலாளர்கள் நலனுக்காக எந்த தொழில் தடை செய்யணும்னு சொல்ல மாட்டேன். எந்த தொழிலாளர் தடை செஞ்சாங்க நல்லதா இருந்தா வரவேற்கிறோம். இதுல பேசஞ்சருக்கு நல்லது நல்லது இல்லைன்னே முறைப்படுத்துதான் இந்த பத்திரிகையாளர் முறைப்படுத்துறோமா நாங்க சொல்றோம். நாங்க அதை தடை செய்யணும் எல்லாத்துலயே பிரச்சனை இல்லை. நாங்க சொல்லவே இல்லை. பத்திரிகையாளர்களுக்கு இந்த பத்திரிகையாளர் மன்றத்திலே உங்களுக்கு ஒரு சில கோரிக்கை இருந்தது, அது நிறைவேற்றப்பட்டது. அந்த மாதிரி எங்களுடைய கோரிக்கை இந்த தொழில் இருக்கக்கூடிய தொழிலாளர்களுடைய கோரிக்கை நீங்க கோரிக்கையா பார்க்கணும். எங்களுடைய கோரிக்கையை நீங்க தடை செய்யுங்கன்னு நீங்க கேக்குறீங்க. இப்ப ஒரு நாள் செய்யணும் நான் கேட்கல. பிரச்சனை ஏன் செய்யணும்னு சொல்லிட்டே இருக்கீங்க. நீங்க எங்களுக்கு ஒரு அழுத்தம் கொடுங்க சார். தடை செய்யுங்க. பிரச்சனை இருக்கு, ஆனா அது எனக்கு வேணும். பிரச்சனை இருக்கு, அதான் கேட்கணும். அப்ப அந்த பிரச்சனை இருக்கு தனியார் நிறுவனத்துக்கிட்ட கேட்கணும். அரசுக்கிட்டே வரீங்க. அரசோட தப்பு நடக்கிறப்ப தடை செய்யணும். அரசோட பொறுப்பு தான். அதே அவங்க நீங்க சொல்ற மாதிரி கோரிக்கை கேட்கணுங்கிறது எங்களுடைய அவசியம் கிடையாது. நாங்க இந்த தொழில் இருக்கிறோம். எங்களுடைய சூழ்நிலையில் எங்களுடைய தொழிலாளர்களுடைய கோரிக்கையை பேச முடியும். நீங்க சொல்றீங்க தடை செய்யணும். நாங்க வந்து அழுத்தமோ நீங்க தடை செய்யணும். நீங்க அழுத்தம் கேட்க சொல்றீங்களா? நீங்க சொல்லிட்டு இவ்வளவு நேரம் ஏன் தடைன்னு கேட்க மாட்டேங்கிறீங்க, தடைன்னு கேட்க மாட்டேங்கிறீங்கன்றதோ உங்க வாதம். ஒரு நிமிஷம், நீங்க அந்த நிறுவனத்தால வாழ்வாதாரம் பாதி அவங்க சொல்லணும். அது